1 சாமுவேல் 17:32 அந்த வசனத்தை வாசிங்களேன். தாவீது சவுலை நோக்கி, இவனின் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. இவனின் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். கைகளை வைத்த லேலியா சொல்லுங்க. என்ன சொல்றாங்க பாருங்களேன். உமது அடியானாகிய நான் போய், என்ன சொல்லுங்க, உமது அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனுக்கு யுத்தம் பண்ணுவேன். கைகளை வைத்தலே சொல்லுவாங்க. சரி, யுத்தம் நடக்குது. இப்போ என்ன பாருங்க, ஸ்தோத்திரம். அங்க இந்த 41 வசனத்தை வாசிங்க. நடந்து தாவீதண்டைக்கு கிட்டி வந்தான். பெலிஸ்தேனும் நடந்து தாவீதண்டையிலே கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, சுத்தி பார்க்கறான், தாவீதை பார்த்து, அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். என்னது அசட்டை பண்ணான். போட என்ன சவுல் ராஜாவே, வேற யாரை கிடைக்கல உமக்கு? சின்ன பையனா அனுப்புறீங்க. எப்படி அசட்டை பண்ண பாருங்க. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி. எப்படி அசட்டை பண்ணா? ஏய், என்ன போர் செய்வர் ஒருத்தர் வருவான்னு பார்த்தா 40 நாள் கழிச்சு நீ, ஏய், அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அசட்டை பண்றது மாத்திரம் இல்ல, என்ன பண்ண அவன்? நல்லாவே இருக்க மாட்டா. நீ என் பர்சனாலிட்டி என்ன, நான் எத்தனை போற சந்திருக்கேன் தெரியுமா? நீ என்னடா, நீ யாரா நீ? இவன் சொல்லியிருப்பான் அந்த நேரத்தில், நான் ஒரு ஆட்டு மேய்ப்பன். டேய், என்ன எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அசிங்கம். என் பர்சனாலிட்டி என்ன, என் வாளுக்கு நீ வருவியாடா நீ அப்படின்னு கேட்டான் அவன். இல்லை, என் பைபிள்ல இல்லை, உங்க பைபிளும் இருக்காது கொஞ்சம். சரி, வாசிங்களேன். இன்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை பார்த்து, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம், நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். என்னது ஒப்பு கொடுப்பார்? நல்ல கவனிங்க. என்னது ஒப்பு கொடுப்பார்? ஒப்பு கொடுத்துட்டார் சொல்ல, இன்றைய தினத்துல ஒப்பு கொடுப்பார். விசுவாச அறிக்கை. கைகளை வைத்தாலே சொல்லுவோம். இன்றைய தினம் உன்னை என் கையில் என் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். இதான் ஏன் விசுவாசம், இதான் அபிஷேகம். நடக்காதத நடக்கும்னு சொல்ல, கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் இதை செய்து கொடுப்பார், இதை தருவார். தராம போனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை வயத்தல் எல்லாம் சொல்லுங்கய்யா. எனக்கு தராம போனாலும் ஸ்தோத்திரம், தந்தா ஸ்தோத்திரம், தரலனா கோடி ஸ்தோத்திரம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. தந்தா ஸ்தோத்திரம், தராமனா கோடி ஸ்தோத்திரம். என்ன நான் ஒன்று சொல்றேன், நல்லா கவனிங்க. உங்களுக்கு நிறைய வீடு ஃபுல்லா தேவ ஆசீர்வாதம் வேணுமா, சமாதானம் வேணுமா, பூரண சமாதானம் வேணுமா? யாரு சத்தமா சொல்றீங்களா, சமாதானம் வந்து சேரும், ஆசீர்வாதம் வந்து சேரும், வசதி வந்து சேரும். கமான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவன் சொல்றாரு ஸ்தோத்திரம். தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில்
ஒப்பு கொடுப்பார். தொடர்ந்து வாசிங்க. நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது என்ன பண்ணான்? அடப்பையில ஒரு கூழாங்கல்ல எடுத்தான், கவன்ல வச்சான். நான் கொல்றேன். அவன் என்ன பண்றான்? கத்திய தூக்கிட்டு ஓடி வரான். இவன் என்ன பண்றான்? கவன சூத்திரான். டாமார் எங்க பட்டுச்சு? நெற்றில பட்டுச்சு. கீழே கடன் ஓடினான். ஓடி அவன் பட்டயத்தை எடுத்து தலையை போட்டுட்டான். சொல்லுங்க போட்டுட்டான், முடிச்சிட்டான். கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? உன் விசுவாசமுள்ள வார்த்தை, கைகளை உயர்த்தல் இல்லையா சொல்லுவோமாக, காரியங்களை வாய்க்க பண்ணும் என்பதில் சந்தேகம் இல்லை. அவன் செஞ்சிட்டான். நம்ம வார்த்தையில சொல்லுவோமே, கொண்டு போய் அவன் சொன்னதெல்லாம் இவன் செய்யறான். அவன் என்னென்ன சொன்னானோ ஆண்டவர் பாருங்க, நீ விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா எந்த வார்த்தையை நீங்க அறிக்கை எடுக்கிறீங்களோ அந்த வார்த்தையை நிறைவேற்றி தருவார். ஒரு நாளும் சொல்லாதீங்க நான் இருக்கிறதோட செத்து போறது நல்லது. சொல்லாத. அது வார்த்தை அல்ல, அது பிசாசின் வார்த்தை. ஆண்டவர் நம்மை வாழுவதற்காக அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லணும்? வாழ்ந்து சுகித்திருப்பதற்காக. ஆண்டவர் பாருங்க, நம்ம என்ன வார்த்தை சொல்றோமோ அதை பரலோகம் அங்கீகரிக்குது. கைகளை வைத்தல் எழுதிய சொல்லுவோமாக, நான் வாழ்வேன், நான் சுகமா இருப்பேன். அபிஷேகம் ஐயா, அபிஷேகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இஸ்ரவேலுக்கு வந்த நிந்தை ஆமென் அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷனாலே அது மாறிற்று. உன் வேதனை மாறணுமா? உன் அபிஷேகம் உன் வேதனையை மாற்றும் பிள்ளையே. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை நின்று கொண்டு பார்க்க போறோம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா இருந்தனா ஆமென், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். மாத்திரமல்ல, நீ உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளையாய் இருந்து பார். உன்னை ஆண்டவர் ஆமென் விசுவாச அறிக்கையை நீ செய்து பார். கர்த்தர் உன்னை அபிஷேகத்தில் நிரப்ப வல்லவராயிரு. எல்லாம் எழும்பி நிற்கும்படி கேட்கிறேன். 2 கைகளை பரத்துக்கு நேராக உயர்த்தி, ரெண்டு கையை பரத்துக்கு நேராக உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் உண்மையாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. உண்மையாய் ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமா. கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே ஆகும். பிள்ளைங்கெல்லாம் சொல்லுங்க. தம்பி 2 கையை உயர்த்தி சொல்லு. 2 கையை உயர்த்தி. few minutes நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க. ஆமென். ஆகும் எல்லாம் எல்லாமா எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. சுவாசத்தை சொல்லுங்க. நீரே எனக்காக நையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே எனக்கு குறித்ததை. ஆண்டவரே ஏசப்பா, இயேசுவே ஐயா எனக்காக யாவையும் பவன் நீரே.
சேர்ந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உம்மாலாகாத காரியம் ஒன்று. சுவாசத்தோட சொல்றப்பா, எல்லாமே உம்மாலாக ஆண்டவர், உம்மாலாக ஆண்டவர். உராபாலாபஷகதரா உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாக. அல்லேலூயா. உம்மா கைகளை உயர்த்தி ஒரு விஷயம் கூட ஆகும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே நடக்கட்டும், நடக்கட்டும், நடக்கட்டும் அப்பா. லேதான் எல்லாமா நிறைவேற்றி தாங்க ஆண்டவரே. ஆக தெய்வமே நம்பிக்கையோட சொல்லுங்க, நம்பிக்கையோட சொல்லுங்க. இன்னும் நடக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்குப்பா. எங்க குடும்பத்துல மேன்மை எல்லாம் தாங்கப்பா. எது தடையோ அது வேண்டாம்ப்பா. இயேசுவே ஆமென். ஆண்டவர்ட்ட உண்மையா கேளுங்க. நான் கீழ்ப்படி வச்சப்பா, முழு பலத்தோடும் ஆராதிப்பாண்டவரே. விசுவாசம் உள்ள அறிக்கையை நான் செய்வேன். உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவால் ஆகும். கோலியாத் பார்த்து சொல்றான், கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் உம்மை என் கையில கொடுப்பார், கொடுப்பார். இந்த பேட்டில் ஃபீல்ட கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம சாதாரணமா இதை சொல்றோம், யோசனை பண்ணி பாருங்க. The anointing of Holy Spirit speaking all this word. பரிசுத்த ஆவியானவர் நின்று பேசுகிறார். இன்று கர்த்தர் உன்னை என் கையில கொடுப்பார் ஆண்டவர். தீர்மானத்தோட ஆகும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கையை கூப்பி ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே கீழ்ப்படி எனக்கு கிருபை தாங்கப்பா. உண்மையான ஒரு ஆராதனை, பலத்தோடு ஆராதிக்க, அக்க பார்க்காம வெக்கப்படாம ஆராதிக்க கிருபை தாங்கப்பா. விசுவாசத்தோட வாழ, விசுவாச அறிக்கையிட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.